பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, நம்ம தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எப்பவுமே இந்த கேட்டு கேட்டு கேட்டுதான் பழக்கமாகிவிட்டது. தேடுகிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஆனா இங்க இயேசு சொல்லுகிறார், தேடுங்க, அப்ப நீங்க கண்டடைவீங்க. எதையா தேடுறது, எதை தேடுவது என்பதான கேள்வி வருதில்ல. அப்பதான் வசனத்தை நீங்க இன்னும் ஆழமா பார்க்க முடியும். தேடுங்கள் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். எரேமியா 29:13-14. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு என்னை தேடுங்கள். நீங்க என்னை முழு இருதயத்தோடு தேடினால் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். அப்ப எதை தேடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? அவரை நம்ம தேடணுமா? ஆண்டவரை நம்ம தேட வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி நீங்க வேத புஸ்தகத்துல 2 நாளாகவும் 7:14 வாசிக்கும் போது, ஒரு தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாத நன்மை நடக்கணுமானா எப்படி ஆண்டவரை நம்ம ஜெபத்துல என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லும் போது, அதுல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை அவங்க தேடணும், என் ஜனம் என்னுடைய முகத்தை தேடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாத்தீங்களா? அவருடைய முகத்தை தேடணும் என்பதாய். சின்ன கை குழந்தை இருக்குன்னு பாருங்களேன். காலையில தூங்கி முழிச்ச உடனே அழுத உடனே அது அப்படியே தேடும். பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் போய் ஆறுதல் படைச்ச நினைச்சாலும் அது ஒருத்தருடைய முகத்தை தேடும். தாயினுடைய முகத்தை தேடும். தாயினுடைய முகத்தை பார்த்தோன்னு டக்குன்னு அழுகை நிறுத்திட சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஒரு தாயினுடைய முகத்தை தேடுகிற மாதிரி நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆண்டவர், அவருடைய முகத்தை நம்ம தேடணுமா? அவரை தேடணுமா? நம்ம என்ன செய்யறோம்னா அவருடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆண்டவர்கிட்ட சுகம் இருக்குது, விடுதலை இருக்குது, வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குது, இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம்னு அதையெல்லாம் நம்ம தேடுகிறோம், அதையெல்லாம் கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்க என்னை விருப்பத்தோட தேடினால் உங்களுக்கு நான் காணப்படுவேன். அதான் சொல்றார்ல. அப்போ தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்ப ஆண்டவரை தேடினா அவரை கண்டடைய முடியும். அப்போ நீங்க ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை உம்மை நான் தேடுகிறேன் அப்படின்னு ஆண்டவரை தேடணும். வேத புஸ்தகத்துல சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசித்தா தெரியும். தானியேல் 9:3 தானியேல் தேசத்துக்கான ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரை, தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினால விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். ஜெபத்துல விண்ணப்பத்துல கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரை தேடுவது. நீங்க ஒருமனே ஆண்டவரிடத்துல அவர் ஆசீர்வாதத்துக்காக மாத்திர, ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு வேணும், எங்க வீட்டுல நீங்க இருக்கணும், உங்க பிரசன்னம் இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு முக்கியம், ஆசீர்வாதம் எல்லாம் ரெண்டாவது, நீங்க இருந்தாலே போதும், உங்களை நாங்க பார்க்கணும், நீங்க எங்க வீட்டுல உலாவுகிறதை நாங்க உணரணும், உங்களுடைய பிரசன்னம் எங்க வீட்டுல எப்பவுமே இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். அவருடைய பிரசன்னத்தை தேடுவது, அவருடைய முகத்தை தேடுவது, அவருடைய மகிமையை தேடுவது. வேத புஸ்தகத்துல யாத்திராகமம் 33 வாசிக்கும் போது அங்கே மோசே என்ற தேவ மனிதர், இவரை வச்சு ஆண்டவர் பலத்த அற்புதம் செய்கிறார். எகிப்து தேசமே நடுங்கும்படியான அற்புதங்கள். அப்படி கோலை நீட்டுனா போது அற்புதம் நடந்தாரு. கடலெல்லாம் 2 பிளந்து நடத்தினார். பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் இந்த மோசையின் கரத்தினாலே கர்த்தர் செய்தார்.
அவருடைய அற்புதங்கள் வல்லமையெல்லாம் கண்டார். ஆனா அவருக்கு அதுல திருப்தியே இல்லை. ஆண்டவர் தான் என்னை கொண்டு அற்புதம்லாம் செய்யறாரு, அதுன்னு திருப்திப்படாதபடி அவர் ஆண்டவரோடு உறவாடுகிற சமயத்துல ஒரு வார்த்தை கேட்கிறார். அது யாத்திராகமம் 33:18 இருக்குது. ஆண்டவரே, என்னை கொண்டு அற்புதம்லாம் செய்றீங்க, எனக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கறீங்க, உங்க குரலெல்லாம் நான் கேட்கிறேன், அது எனக்கு போதாது. அப்ப என்ன வேணும் மோசே அப்படின்னா, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். 18ஆம் வசனத்துல சொல்றார், ஷோ மீ யுவர் க்ளோரி ஓ லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். உங்க குரலை கேட்கிறேன், உங்களுடைய அற்புதங்களை எல்லாம் பார்க்கிறேன், உங்களுடைய முகத்தை நான் பார்க்க. பார்த்தீங்களா, அவருடைய தாகம் என்ன, அவரை நான் பார்க்கணும் என்பதாய். அப்ப அவருக்கே ஆண்டவர் மோசே, என்னை கண்டு ஒருத்தன் உயிரோடு இருக்க கூடாது, ஆனாலும் நீ தாகத்தோடு என்னை தேடினதுனால என்னை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். அந்த கண்மலையில நெல் என்று தன் கரத்தினால் மறைத்து தான் கடந்து போகும்போது அவருடைய மகிமையை பின்பகுதியில அவர் பார்த்தார் என்பதாய் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன தேடுங்க, என் முகத்தை தேடுங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும் என்பதை வாஞ்சித்து அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில ஆண்டவருடைய முகத்தை தேடி நீ உண்மையான தாகத்தோடு தேடி வேண்டிக் கொண்டா அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா ஒரு பக்கம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கடவுளை பார்க்க முடியாதுங்க, ஆண்டவரெல்லாம் பார்க்க முடியாது, அவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு பைபிள்ல இருக்குது, எப்படி பார்க்க முடியும் என்பதாக. அது எந்த வசனத்துல இருக்கு தெரியுமா? யோவான் 1 18 வசனத்துலதான் அந்த வார்த்தை. இதைத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1:18. இதை வச்சுக்கிட்டு சில ஊழிக்காரன் இயேசுவை தரிசித்தம்பாங்க, இயேசு பேசினாரும்பாங்க, அதெல்லாம் நம்பாதங்க, அப்படிலாம் இல்லை, வசனம் சொல்லிருப்பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது வசனத்துல பாதி. அடுத்த பாதி என்ன சொல்லு தெரியுமா? தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே இயேசுவே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவை நீங்க பார்க்க முடியாது, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், மனிதரில் ஒருவர் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அவரே கூட மோசைக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரே கூட ஏசாயா உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தரை பார்க்கிறார், குரலை கேட்கிறார், எழுதப்பட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது, ஆனா அவரை வெளிப்படுத்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து, அவரை நீங்க தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். பவுல் தரிசித்தாரே, சாது சுந்தர் சிங் தரிசித்தாரே. இன்னைக்கு ஏராளமான மக்கள் இயேசுவை தரிசித்து தான் அவரை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. நிறைய உலகத்துல, ஈரான் தேசத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்பட்டு சபை பெருகி கொண்டிருக்க எப்படி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், அவங்க தரிசனமாக்கி காண்பித்து நிறைய மக்கள் அவர் பக்கமா திரும்பி வருகிறாங்க. இது சரித்திரத்துல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோமே. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு. இதை இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு 5:8 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவே சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லியிருக்காருல. பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப இருதயத்தில் சுத்தமா இருந்தா அப்ப அவரை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். அப்ப நீங்க தேடணும், அவரை தேடணும். எப்போ? அதிகாலையில் என்னை தேடுகிறவள் என்னை கண்டுபிடிப்பார்கள். அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை தேடணும், அவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும்னு தேடுனா நீங்க அவரை பார்க்க முடியும், அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வாஞ்சை நமக்கு வேணும், தேடணும். நம்ம நேரத்தை அதுக்காக நம்ம கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பிள்ளைகள் ஆண்டோடைய குரலை கேட்கிறாங்க, இயேசுவை தரிசிக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவரோடு நெருக்கமா வாழணும், அவரும் நம்ம வீட்டுல நம்மோடு கூட வாசம் பண்ணணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம்.
அதனால நீங்க ஆண்டவரை அவரை தரிசிக்கணும், அவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும்னு வாஞ்சோட ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சாயலை நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். குட்டி பிள்ளைகள், நீங்க தாகத்தோட தேடினா அவருடைய குரலை கேட்க முடியும். தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க, அவரை தேடுங்க. வெறும் ஆசீர்வாதத்தை தேடி கொண்டு இருக்காதங்க. நீங்க தான் எனக்கு வேணும், உங்களை பார்க்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும், எங்க வீட்டுல நீங்க இருக்கணும். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணும், அவரை தேடுங்க, கண்டடைவீங்க. முழு இருதயத்தோட தேடுறீங்களா? ஜெபிங்க, ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. நானும் கூட உங்களை பார்க்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும். முழு இருதயத்தோடு உங்களை தேடுகிற ஆண்டவரே, தேடுனா கண்டடைவீர்கள்னு சொன்னீங்க. நானும் கண்டடைன மோசைய மாதிரி தேடுகிறேன். தானியேலை போல உம்முடைய முகத்தை உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு தேடினால் நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே. நானும் முழு இருதயத்தோடு தேடுகிறேன். உங்களுடைய பரிசுத்தமுள்ள இந்த முகத்தை, அன்பான இந்த முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும். எங்க வீட்டில் எப்பவுமே நீங்க இருக்கிறத நாங்க உணரணும், உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க உணரணும். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய குரலை கேட்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க. நான் உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்முடைய வல்லமையை நான் என் வாழ்க்கையில அனுபவிக்கணும். அதற்காக உம்மை தேடுகிறேன், நீங்க சொன்ன மாதிரி தேடுகிறேன். நீங்க எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. ஜெபிக்கிற இப்படி யார் யாரு ஜெபிக்கிறாங்களோ இயேசுவே ஒவ்வொருவருக்கும் உங்களை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாள்ல இந்த பிள்ளைகளுக்கும் அவங்க யார் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களை வெளிப்படுத்தி காண்பித்து அவங்களெல்லாம் ரட்சித்து சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க. அவங்களும் உடைய பிள்ளைகளா மாறட்டும். கத்தரப்படி செய்யுவீராக. இப்ப எங்களுடைய தேவைகளை எல்லாம் உடைய பாத்தல வச்சிருக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்க. நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, கேளுங்கள் தரப்படும் சொல்லி நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க தர்றீங்க, நாங்க பெற்றுக்கொள்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.